வணக்கம் நண்பர்களே. முருங்கை மர வேரில் என்ன இருக்கிறது? போகரையா தமது 7000-ல் 6847 முதல் 6853 வரையிலான பாடல் வரிகளில் உடலில் அழகை கூட்டவும் மூச்சை அடக்கவும் நரம்புகளெல்லாம் முறுக்கேறி நெடுங்காலம் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழச் செய்வதற்கு முருங்கை மர வேரின் பட்டையை கொண்டு மருந்தாக செந்தூரமாகச் செய்து நலமாய் வாழ ஒரு அற்புதத்தை பாடலாக நமக்கு தந்திருக்கிறார். முருங்கையில் உள்ள இலைகளும் பூக்களும் காயும் வேரும் பட்டையும் சேர்த்து அத்தனை பாகங்களும் பயனுள்ளதாகவே இருக்கிறது. இதில் குறிப்பாக முருங்கையின் வேரை பயன்படுத்தி மருந்தாக எப்படி தருகிறார் என்பதைத்தான் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடலுக்குள் போகலாமா? முருங்கை மர வேரின் பட்டையை கொண்டு குறிப்பான சிறப்பான மருந்து இருக்குது. அன்பான புலிப்பாணி மைந்தனே கேளப்பா, குன்றான மலையளவு பெருமையுள்ள செந்தூரத்தை என்னவென்று சொல்வேன்? அயம்தான் 10. அயம்னா இரும்பு. அந்த இரும்பை எலும்புச்சம்பழச் சாற்றினால் சுத்தி செய்து, அதாவது எலும்புச்சம்பழத்தை பிழிஞ்சி எடுத்த சாறில் ஒரு நாள் பூராவும் ஊற வச்சு எடுத்துட்டு பிறகு அந்த இரும்பு துண்டை அம்மியிலேயோ சொரசொரப்பான கல் மேலேயோ போட்டு தேய்ச்சா இரும்பு துண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேயும். அப்படி தேய்ச்சி கிடைக்கிற இரும்பு துகள்களை எடுத்து சேகரித்து வச்சுட்டு அடுத்ததா முருங்கை மரத்தோட வேற வெட்டி எடுத்து அதோட பட்டையை மட்டும் உரிச்சு எடுத்து பட்டையையும் 35 கிராம் அளவுக்கு சுண்ணாம்பு தண்ணீரையும் சேர்த்து 10 சாமம் நல்லா அரைக்கணும்னு சொல்றார். 10 சாமம்னா சுமாரா 30 மணி நேரம். நல்லா மை போல அரைக்கணும்னு கூட இந்த கால அளவுகளை கொடுத்துருக்கலாம். முருங்கை வேர்பட்டையோட சாரும் சுண்ணாம்பு தண்ணீரும் சேர்ந்து நல்லா அரைக்கிற போது கிடைக்கிற விழுதை எடுத்து ₹1 நாணயம் அளவுக்கு சின்ன வில்லைகளாக தட்டி வெயிலில் காய வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே காய வைத்து நன்கு காய்ந்த வில்லைகளை ஒரு மண் ஓட்டு சட்டியிலே போட்டு மேலே ஒரு மண் சட்டி மூடி போட்டு ஈர களிமண்ணால அந்த மூடியுள்ள சட்டியின் வாயை சுற்றிலும் அடைத்து அதன் மேலே எருவரட்டியை 1 அடி உயரத்திற்கு அடுக்கி வைத்து நெருப்பை எரிய விட்டு எருவரட்டி முழுவதும் எரிந்ததும் மண் சட்டி ஆறினதும் எடுத்து கவனமாக பிரித்தெடுக்க வேண்டும். முருங்கை மர வேரின் சாறும் சுண்ணாம்பும் இரும்புத்துகளும் சேர்ந்து வெந்து செந்தூரமாக இளஞ்சிவப்பு நிறத்தில் மெல்லிய துகள்களாக கிடைக்கும். இந்த செந்தூரத்தை 48 நாட்கள் தொடர்ந்து தினமும் காலையில் ஒரு நெல் அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடம்பிலிருந்து துன்பம் கொடுக்கிற தேவையில்லாத வியாதிகள் எல்லாம் ஓடி போய்விடும் என்றும் உடலில் உள்ள நரம்புகள் எல்லாம் வலிமையாகி இளமையும் துடிப்பும் அதிகமாக இருக்கும் தன்மை வந்துவிடும் என்றும் மன்மதனின் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பின் வேகம் போல இந்த செந்தூரத்தின் பலன் இருக்குமென்றும் மூச்சுக்காற்றை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளேயே அதிகமான நேரம் அடக்கி வைத்திருக்க முடியும் என்றும் வீணான நரம்புகளும் கெட்டுப்போன பலன் தராத சரிவராத நரம்புகள் எல்லாம் மறுபடியும் முறுக்கேறவும் முழு பலத்தோடு ஆற்றலோடு செயல்படவும் உடம்பு கட்டுமஸ்தான அமைப்பும் அழகும் சக்தியும்
வலிமையும் கிடைக்கும் என்றும் இந்த முருங்கை மர வேர் செந்தூர மருந்து செய்யும் பலன்கள் உண்மையானதாகவும் நிறைவானதாகவும் இருக்கும் என்றும் முருங்கை மரத்தின் வேரின் பட்டையை கொண்டு செந்தூரம் செய்யும் முறையை நோயில்லாத உலகை காண வேண்டி போகர் சித்தர் உலக மக்களுக்கு பயனுள்ள பக்குவமாக சொல்லித் தந்திருக்கிறார். இந்த முருங்கை மர வேர் செந்தூரத்தை சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையுடனும் அவர்களின் பரிந்துரையின் படியும் எடுத்துக்கொள்வது மிக சிறப்பானதாக இருக்கும். நல்ல விஷயம் தானே?